வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை கனிமய தாயினுடைய 444வது வருட திருவிழாவுக்கு உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். தூத்துக்குடி மாநகரமே மகிழ்ச்சியாக இருக்கும் நாட்களில் மற்ற ஆலயங்களைப் போல எந்த விதமான விளம்பரங்கள் இல்லாமல் பக்த கோடிகள் கூடுகிற இடம் இந்த இடம். எவ்வித பேதமும் இல்லை, ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் தாங்களாகவே ஒரு ஆறுதலுக்கு தேடி வரும் இடமாக இந்த பண்பாட்டின் அடிப்படையிலே நாம் இந்த மண்ணின் நம்பிக்கையிலே நம்முடைய பெண் தெய்வங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை எல்லா மதமும் இந்த அன்னைக்கு கொடுப்பதை கண்டு மிகுந்த ஆனந்தம் கொள்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உலகமும் எல்லோரும் சேமமாக இருக்கும்படி இந்த நாட்களிலே இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மண் பெண் தெய்வத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஆகவேதான் இந்த உலகத்தை இயக்குவர்களை இயக்கி என்று நாம் சொல்கிறோம். பெண் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாலே மழையை குறிக்கக்கூடிய மாறி என்கிறோம், தீமையை அளிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட தெய்வம் என்று நாம் கும்பிடுகிறோம். அதுபோல இந்த மண்ணுக்கு கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தை போதிக்க வந்தவர். இங்கே வாழக்கூடிய மக்கள் வாழ்கிற நாட்டை தாய்நாடு என்கிறார்கள், பேசுகிற மொழியை தாய் மொழி என்கிறார்கள். சின்ன குழந்தையை பார்த்தா கூட வயது முதிர்ந்தவர் தர்மம் கேட்கும்போது சிறுமியே பிச்சை போடு என்று கேட்க மாட்டார், தாயே பிச்சை போடு என்று தான் கேட்பார். இதனால இந்த பெண் வணக்கம் நிறைந்த இந்த மண்ணுக்கு சவேரியார் கிறிஸ்துவை முதலில் அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக ஒருவேளை ஆண் தெய்வத்தை யோசிப்பார்களோ என்று நினைத்தவர் மரியாளை அடையாளம் காட்டினார், பெண் தெய்வத்தை அடையாளம் காட்டினார். காட்டிவிட்டு அவர் வழியாக அவர்கள் மகன் கிறிஸ்துவை கண்டடைவதற்கு நமக்கு இந்த ஏற்பாடை தந்தார். அவர் தந்த அந்த ஆன்மீக வளம்தான் இன்றைக்கும் இந்த திருமந்திர நகரின் சந்தோஷமாய் 444 ஆண்டுகள் அன்னையின் வழியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவிழாக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் பங்கு பேரவை உறுப்பினர்களும் இங்கு இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து மற்றும் அரசாங்கமும் நல்ல முறையிலே ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியாளர், ஆணையாளர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மீன்வளத்துறையை சார்ந்த அந்த உயர்ந்த உள்ளம் கொண்ட அமைச்சர் அவர்கள் மற்றும் மேலும் எல்லா அதிகாரிகளும் 18 துறையை சார்ந்த அதிகாரிகளும் உட்கார்ந்து அன்று முடிவெடுத்தார்கள். நல்ல முறையிலே அவர்கள் ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். அதை நினைக்கும் தோறும் கொல்லும் வகையிலே இன்பம் அடைகின்றோம். ஏன்னா ஒரு மாவட்டத்தினுடைய மக்கள் பாதுகாப்பாக வந்து போக காவல்துறை தன்னுடைய முனைப்பை காட்டியிருக்கிறது. மக்கள் எளிதாக வந்தடைய போக்குவரத்து துறை அந்த ஏற்பாடை செய்திருக்கிறது. ஏதாவது விபத்துக்கள் நடக்காதபடி தீயணைப்புத்துறை அதற்கு நமக்கு முனைப்பாக முடக்கியிருக்கிறார்கள். திரும்ப சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை அவர்கள் எல்லாம் அந்தந்த துறைக்கான தயாரிப்புகளை செய்திருக்கிறது. நம்முடைய மாநகராட்சி இந்த இடத்தை நாட்களிலே, திருவிழா நாட்களிலே பல முறை சுத்தம் செய்வதற்காக அந்த எஸ்ஓ தலைமையிலே நல்ல அருமையான குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். எல்லோரும் ஆர்வமாய் ஒத்துழைத்தார்கள். கலெக்டருடைய மீட்டிங்கில் எல்லோரும் ஆர்வமாய் வந்தார்கள், வந்து இந்த இடத்தை பார்த்தார்கள், ஏற்பாடுகளை கவனித்தார்கள். எல்லோரையும் நாங்கள் வணங்குகிறோம். தெய்வத்தை கும்பிட்ட கை இந்த நாட்களிலே இந்த நிகழ்வை சிறப்பாக செய்கிறதுனால் மாவட்ட நிர்வாகத்திற்கு, பொறுப்பாளர்களுக்கு, அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, இந்த தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களுக்கு தெய்வத்தை கும்பிட்ட கை இப்பொழுது அவர்களுக்கும் தெய்வத்தினுடைய இடத்தில் வைத்து கும்பிடுகிறோம். ஏன்னா பாதுகாப்பாக, சிறப்பாக, பக்தியாக நடக்கக்கூடிய இந்த விழா இந்த ஆண்டு நல்ல முறையிலே நாங்களும் திட்டம் தீட்டி ஆன்மீகத்திலே மக்களை நல்ல முறையில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். வருங்காலத்திலே இந்த கனிமய அன்னையினுடைய பேராலயத்தை தேசிய பேராலயமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த பணியை இந்த திருவிழாவினுடைய தொடக்கத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறோம். மனதிலே கொண்டு அதை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆகவே
பத்திரிகையாளர் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. எங்களுடைய பக்த சபைகள், எங்களுடைய பங்கு பேரவையினர், எங்களோடு இருக்கக்கூடிய அப்புறம் உடன் அருள் பணியாளர்கள் எல்லாருக்கும் நாங்கள் முன்னதாகவே நன்றி செலுத்தப்படுகிறோம். துறவர சபைகள், பள்ளிகள், கல்லூரிகள், அதுக்கப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லோரும் தங்களுடைய தோழமையை பாராட்டி அன்னைக்கு விழா எடுத்து எல்லோரும் எல்லா தொழில் செய்கிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த தேசமும் அருள் நிறைந்த சன்மார்க்கர்களால் ஆடப்பட வேண்டும் என்றும் இந்த ஆண்டு சிறப்பாக அந்த தாயை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அது தேசிய பேராலயம்னா இது மைனர் பசிலிக்கா. இப்போ மேஜர் பசிலிக்கா அப்படின்னா ரோமாபுரியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ வேளாங்கண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அளவில் அது பேராலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ தேசிய பேரவை அப்படின்னு சொன்னால் சிசிபிஐ என்று சொல்லக்கூடிய கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் அந்த ஆயர் பேரவையினுடைய ஒப்புதல் படி இது தேசிய பேரவையாக, தேசிய பேராலயமாக மாற்றப்பட இருக்கிறது. அதனால் இந்த ஆண்டு பல்வேறு மொழி பேசக்கூடியவர்களுக்கான அந்த ஒவ்வொரு வருட்சாந்தத்துக்குரிய இடத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். எல்லா நாட்டினரும் எங்களிடம் தங்கள் ஒவ்வொரு வருட்சாந்தி செய்யும் பொழுது அதை குறிப்பெடுத்திருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் அவங்க கொடுத்துருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டில் அது இருக்குது. அதனால் நாங்கள் அதை தேசிய பேரவைனா அது பேராலயம் சார். தேசிய பேராலயம் அப்படின்னு சொன்னால் இந்திய அளவுக்கு இதனுடைய மதிப்பையும், இதனுடைய தரத்தையும், இதனுடைய அங்கீகாரத்தையும் இந்திய ஆயர் பேரவை தான் எங்களுக்கு தர வேண்டும். அதற்கான முயற்சிகள் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஆண்டுக்குள்ளேயே கூட நாங்கள் முடிப்போம். ஏன்னா எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டோம். ஒரு சில தேவைகளில் குறை இருக்குது. இவ்வளோ மியூசியம் இல்லை, அதனால் மியூசியத்தை ரெடி பண்ணுறோம். அதனால் இந்த ஆண்டுக்குள்ளே வந்துடும். இந்த ஆண்டு இல்லாட்டா கூட அடுத்த ஆண்டுடைய பக்கத்தில் நாங்கள் அதை வாங்கிடுவோம். போன ஆண்டோட இந்த ஆண்டு பக்தருக்கு என்னென்ன சிறப்பு? இல்லை, ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அது திருச்சுவை ஒத்துழைத்தால் அதை செய்யலாம் என்று நாங்கள் இருக்கிறோம். வழக்கமான திருவிழாவை தான் ஆடம்பரமாக, நல்ல குறிப்பாக, சிறப்பாக இந்த ஆண்டு பக்தியோடு செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். வழக்கம் போல திருவிழா 26ஆம் தேதி துவங்கும். நம்முடைய தல திருச்சபையினுடைய ஆயர் ஸ்ரீவன் அவர்கள் கொடியேற்றி வைப்பார்கள். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய ஆயர் ஆனந்த் அவர்கள் வர இருக்கிறார்கள், நவநாட்டில் வரைவுரையாற்ற. திரும்ப 4ஆம் தேதி மாலையிலே 3 ஆயர்கள் இருக்கிறார்கள். மேனாள் ஆயர் மேதகு யுவா அம்ரோஸ், இப்பொழுது இருக்கக்கூடிய ஆயர் மேதகு ஸ்டீவன் ஆண்டகை, கோட்டார் மறைமாவட்ட ஆயர் நஸ்ரன் சூசி அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் தான் வரைவுரையாற்றுகிறார்கள். 5ஆம் தேதி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த 7:30 மணி திருப்பலியிலே நம்முடைய ஆயரும் மேல்நாள் ஆயரும் திருவிழாவை சிறப்பிக்கிறார்கள். அவர்கள் தலைமையிலே திருவிழா நிறைவு பெற இருக்கிறது. 2ஆம் தேதி வழக்கம் போல நற்கரணை பவனி, அந்த பந்தல் ஆசீர்வாதம் என்பதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இந்த இடம் மிகவும் பொலிவோடு இருக்கிறது. அது போன ஆண்டை விட இந்த ஆண்டு பெரிய வித்தியாசமாகவே நமக்கு புரியல. ஆமாம், எஸ். கலெக்டருடைய தலைமையில் நடந்த அந்த மீட்டிங்கில் போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் எழுந்து சொன்னார்கள். கலெக்டர் கேட்டாங்க, நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஆல்ரெடி இதேமாரி இன்ஃபார்ம் ஏற்கனவே சொல்லப்பட்டது, தயாரித்து வந்திருந்தாங்க. மதுரையிலிருந்து சிறப்பாக பேருந்தும், நாகர்கோயிலிருந்து திருநெல்வேலியிலிருந்து சிறப்பாக பேருந்தும், நம்முடைய பேருந்து நிலையத்துக்கு வந்தவர்கள் இங்கு வந்து போவதற்கான பேருந்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. மெச்சுதற்குரியது, பாராட்டு. சரி சார். எஸ்.